வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எங்குமே எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது. என்ன பண்ணுது தெரியல. எந்த பேங்க்கில் ட்ரை பண்ணாலும் எனக்கு லோன் தர மாட்றாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். பட் எனக்கு லோன் கிடைக்க மாட்டுது. ரொம்ப எமர்ஜென்சியில் எனக்கு நான் பிரச்சனையில் இருக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. நம்முடைய பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணம் தேவைப்படும் பொழுது நம்ம கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு பணம் கிடச்சிரும். நமக்கு இன்கம் நல்லா இருந்தால் கிடச்சிரும். ஆனால் நம்ம எங்கேயாவது ஒரு லோன் கட்டாமல் விட்டுருந்தோம்னா ஏதோ ஒரு டிஃபால்ட்டாக இருந்தால் அல்லது ஏதோ ஒரு என்கொயரியில் நம்ம பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிடும். இந்த கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறது தான் நமக்கு பெரிய தடையாகவே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம யாரை அணுகுனா நமக்கு பணம் கிடைக்கும்ன்றது தெரியாமல் இருப்போம். இந்த பேங்க்குக்கு போகலாமா, அந்த பேங்க்குக்கு போகலாமா, இந்த ஆப்பில் ட்ரை பண்ணலாமா, அந்த ஆப்பில் ட்ரை பண்ணலாமான்னு நம்ம ட்ரை பண்ணும்பொழுது நமக்கு பணம் கிடச்சிடும். ஆனால் பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்போம். அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், சிக்கலில் மாட்டாமல் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அதை எப்படி நீங்கள் வாங்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது யூடியூப்பில் இப்போ நிறைய விஷயங்கள் மாற்றம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுபோல் இந்த லைக் பண்ணுங்கள், பெல் அழுத்துங்க சொல்லுவோம் இல்லையா, அதே போல் தான் இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஹைப் த வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. நீங்கள் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரால் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் திருப்பினீங்கன்னா இந்த சைடு ஹைப் த வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், மார்க் போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ மார்க் போடுறீங்கன்றதை நீங்களே போட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு புது ஆப்ஷனாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவில் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக்குறவங்களுக்கு லோன் எப்படி கிடைக்கும், லோன் கிடைக்கிறதுக்கு யாரெல்லாம் லோன் தராங்க, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து யாரையும் நான் ப்ரொமோட் பண்ணலை. அதே போல் இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் பேங்க்கை நான் கொண்டு வரல. ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாவே கவர்மெண்ட் பேங்க்கில் கிடைக்காது. அதனால் கவர்மெண்ட் பேங்க் இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறேன். ப்ரைவேட் பேங்க் நம்ம பார்க்க போகிறோம். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கூடவே நிறைய விதமான ஃபினான்ஸ் கம்பெனிஸும் இருக்குது. அதே போல் ஆப்பும் இருக்குது. ஸோ இவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு குறைவாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்குக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட் பேங்க்னா யார், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க்கு, இது போல் இருக்கக்கூடிய HDFC, இவங்களாம் வந்து ப்ரைவேட் பேங்க்குங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி ப்ரைவேட் பேங்க்கில் ஒருத்தர் வந்து போகிறாரு, அது கிரெடிட் ஸ்கோர் குறைவாக்குறாரு, அவர் வந்து போகிறாருன்னா அவருக்கு லோன் தருவாங்களா, இது ஃபஸ்ட்டு கேள்வி. ஒரு ப்ரைவேட் பேங்க் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு தாராளமாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு கிடச்சிடும். அதே நேரத்தில் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் உங்களோட சேலரி அக்கௌண்ட்டும் வந்து அந்த ப்ரைவேட் பேங்க்லேயே வந்து சேலரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லோன் தாராளமாக கிடச்சிடும். இது வந்து எல்லா ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ். ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் துவங்குனீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இது கொடுத்துட்றாங்க. அதே போல் இந்த ப்ரைவேட் பேங்க்கில் வெளியில் இருக்கிறவங்க ஒரு லோன் வாங்க உள்ளே வராங்க வச்சுங்களேன், எடுத்தோடனே அவங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் யார் என்னன்னு விசாரிக்கும்போது ஓரளவு சேலரி பர்சன், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இன்கம் சேலரி ஸ்லிப்லாம் பார்த்துட்டு உங்களை லோன் நாங்கள் ப்ராசஸ் பண்ணதுக்காக நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் கட்ட சொல்லுவாங்க. அப்படி அவர் கட்டின பிறகு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் லோன் தரோன்றதை ஃபஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவர் வந்துட்டு அந்த ரீஃபண்டபிள் சார்ஜ், அதாவது ஓகேனா பிரச்சனை இல்லை, இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பைசா போனது தான், திரும்ப தர மாட்டாங்க. இது வந்து ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் கிரெடிட் கார்டு தாராளமாக கிடைக்கும், பர்சனல் லோனும் கிடைக்கும். இது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்கிறேன். இதுவே ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் நீங்கள் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியிலேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சனல் லோன் தராங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்லேயே பிடிச்சிக்கிட்டு, உதாரணம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு வருது, ப்ராசஸிங் ஃபீஸில் ஒரு 1000 ரூபா பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அது பிடிச்சிட்டு மீதி 90,000 கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய லோன்லேயே அதை கழிச்சுக்கிட்டு 1,10,000 ரூபான்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு அந்த லோனை ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸை தனியாக சேர்த்து பண்ணுவாங்க. இது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி பண்ணுவாங்க. இதுவே வந்து எந்த அக்கௌண்ட்டும் கிடையாதுங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக போய் கேட்க போகிறேன் அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில், அதை பார்க்கும்பொழுது நீங்கள் நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸாக கட்டணும், ப்ராசஸிங் ஃபீஸ் பணம் கட்டினா தான் இந்த ப்ராசஸிங் கொண்டு வருவாங்க. இது வந்து அனைத்து விதமான பேங்க்குக்கும் இது போல் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் ஒரு பொருந்தும். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு 14% வட்டி போகிறாங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் வட்டி ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்காது, அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2%, 3% தான் இருக்கும். ஏன்னா நம்மளை வட்டி பணத்தை நம்பி தான் அவங்க பொழப்பே நடத்துனாங்க. ஸோ இதான் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா ப்ரைவேட்டில் போகலாமா, எங்கே போகலாமா கேட்டிங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்து
வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட்டில் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் போடலாம். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க, ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் போடுவாங்க, இல்லாமல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவாங்க. இது வந்து ரெண்டுத்துக்கு பொருந்தும். இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஆப் மூலமாக லோன் தருவதாக சொல்லுவாங்க. ஆப்லேயே நிறைய நல்ல ஆப் இருக்குது, கெட்ட ஆப் இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா நம்ம அப்ளை பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், 30 நாள் இஎம்ஐ எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அது 30 நாள் இஎம்ஐ ஒரு நாளைக்கு 1000 ரூபா கட்டுற மாதிரி இருந்தால் 30,000 ரூபா முடிஞ்சிடும் இல்லையா. அதுவே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அல்லது ஒரு மார்ச் மாதம் வரும்போது 31 நாள் எக்ஸ்ட்ரா வரும். அது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும்போதுனா 30,000 வராது, 31,000 ரூபா வரும். ஸோ இந்த ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இதுதான் வந்து நாள் வட்டி. ரெண்டாவது, ஒரு சண்டே சாட்டர்டே அல்லது ஒரு ஹாலிடே நடுவில் வந்துச்சுன்னா அந்த டைமில் டியூ டேட்டு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம காலி. அதுக்கு வந்து அந்த டைமுக்கு வெயிட் பண்ணாமல் ஒரு 2 நாள் முன்னாடியே கட்டி எடுத்து நல்லது. நிறைய பேர் இந்த தப்பு செஞ்சு தான் நிறைய விதமான கிரெடிட் ஸ்கோர் பெனால்ட்டி, டிஃபால்ட் ஆகிறது, பிரச்சனை ஆகிறது, எல்லாமே இந்த பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சண்டேயில் வருதுன்னா ஒரு ஃப்ரைடேவே கட்டிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நாள் வட்டி போடக்கூடிய ஆப்பில் செய்யக்கூடிய விஷயம். இப்போது நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். என்னுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்? உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஒரு 700 இருக்குது வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன், வாங்கியிருக்க லோன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக இஎம்ஐ கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த 700 கிரெடிட் ஸ்கோருக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸே லோன் தருவாங்க. எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க? ஏற்கனவே ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அது ஒரு 3 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. அந்த 3 லட்ச ரூபா இஎம்ஐ போட்டு கட்டிட்டு வரீங்க இல்லையா, உங்களோட இன்கம் ஒரு 30,000 ரூபா கட்டிட்டு வரீங்க. 30,000 ரூபாயில் ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா வந்து இஎம்ஐ போக மீதி அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்குமே வெளியே கிடைக்கும். இது வந்து ஏற்கனவே லோன் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. இதுவே உங்களுடைய சம்பளம் ஒரு 40,000 ரூபா இருக்குது, ஆல்ரெடி 1 லட்ச ரூபாய்க்கு தான் எனக்கு கடன் இருக்குது, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமாக இதுவே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் உங்களுக்கு தாராளமாக லோன் கிடைக்கும். நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்லேயே கிடைக்கும். HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க்லேயே உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்குமே தாராளமாக கிடைக்கும். ஏன்னா 1 லட்ச ரூபான்றது மேட்ரே கிடையாது. உங்களுக்கு மாதம் 40,000 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு 60 இஎம்ஐ போட்டால் கூட தாராளமாக 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைவேட் பேங்க்குக்கு போகிறது நல்லது. சேலரி பர்சன் இல்லைங்க, நான் வந்து ஒரு வார கூலி அது வேலைக்கு போனால் தான் சம்பளம், ஒரு ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், அப்படி இருக்கும்போது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் நமக்கு ஒரு சான்சஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வட்டி அதிகமாக போடுவாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகம் போடுவாங்க, இது இல்லாமல் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸை போடுவாங்க, லேட்டாக பே பண்ணிங்கன்னா பெண்டிங் சார்ஜஸை போடுவாங்க. இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் லைனாக ஒன்று சொல்லணும்னா, நம்மளுடைய தகுதி என்னன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா. நீங்கள் வந்து ஒரு பணம் தரோன்னா, ஒரு பேங்கர் நமக்கு பணம் தராருன்னா நம்மளால் கட்ட முடியுமாட்டு அவர் தகுதி எதிர்பார்க்குறாருல்ல. இவருக்கு என்ன சம்பளம் வாங்குறாரு, இவர் கிரெடிட் ஸ்கோர் என்ன, ஏற்கனவே லோன் இருக்கா, இவரால் கட்ட முடியுமா அப்படின்னு பயந்து கொடுக்குறாருல்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா வெறும் பணம் கொடுத்தா போதும்னு வாங்கத்தை விட்டுட்டு கொடுக்கக்கூடிய இவர் யார், இவர் என்ன விதமான பேங்க் நடத்துகிறாரு, இவர் எவ்வளோ வட்டி போடுவார், ஃபிக்ஸட் வட்டியா, அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் வட்டியில் போடுறாரா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறா, இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நாள் வட்டி கூட தெரியாமல் நிறைய பேர் வாங்கிட்ட பிறகு தான் ஐயோ மாட்டிக்கிட்டேன்பான்னுவாங்க. அதனால் இந்த நாள் வட்டியாக இருந்தால் முக்கியமாக கவனித்து பார்த்து வாங்குறது நல்லது. இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 650 பரவாயில்ல, ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுக்கிங்களா, டிஃபால்ட் ஆகிடுச்சா பாஸ், ஒரே விஷயம் தான் சொல்வேன், நீங்கள் ஆப்பில் போகாதீங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பணம் கட்டாமல் விட்டால் ஒரு நாள் தள்ளி விட்டுறது, இஎம்ஐ மிஸ் பேமெண்ட் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. அது ஒரு 3 மாதம் 6 மாதம் கட்டாமல் விட்டுட்டு இன்னொரு லோன் ட்ரை பண்ணும்போது கிடைக்காதுங்க. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு இன்கம் நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கும் பட்சத்தில், டிஃபால்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் வாய்ப்பு இல்லை, மற்ற ஆப்பில் வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன தான் வாய்ப்புனா இதுதாங்க, நம்மளோட டிஃபால்ட் இல்லாமல் பார்த்துக்கத்தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லா பேங்க்கோட டீட்டெயில்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்காத பேங்க்கே கிடையாது. சிலர் முன்னே வாங்கிடுவாங்க, சிலர் வந்து பின்னாடி வாங்கிடுவாங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் ப்ராசஸிங் ஃபீஸை கூட வாங்காமலாம் நிறைய கவர்மெண்ட் பேங்க்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் பேங்கை நான் இதில் சொல்லலை. நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அது நல்லாவே கிடைக்கும். ஸோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு சூட் ஆகாங்கன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க கொஞ்சமாக்கும். மறக்காமல் அந்த ஹைப்பர் பட்டனை தட்டி விடுங்க. மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.